ஒரு வழியாக கடை வந்துட்டோம். நான் உங்கள் பார்சிவல் ரொம்ப நாள் ஆயிடுச்சு வீடியோ போட்டு. ஸோ ஒரு சில காரணங்களால் வீடியோ வந்து கன்யூஸாக நம்மளால் போட முடியல. ஸோ இப்போது கன்யூஸாக வீடியோ வந்துடும். ஸோ எப்பயும் போல் நம்ம வந்துட்டு கேட்டோன்னு ஆரம்பிக்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் வந்துட்டு ஹாப்பி நியூ இயர். அண்ட் 2025 மோஸ்ட்டாக ஆன்டிசிபேட், அதாவது கேட்டோனில் எல்லாருக்குமே வந்துட்டு இப்போ தரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு சில படங்கள் என்னெல்லாம் அப்படின்னா வந்துட்டு லோகேஷ் டைரக்ஷனில் ரஜினிகாந்த் சார் நடித்து இப்போ வந்துட்டு கிட்டத்தட்ட பாதி ஷூட்டிங் முடிஞ்சிருச்சுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ கிட்டத்தட்ட முக்கால்வாசி, அதாவது 70% ஆஃப் த ஷூட்டிங் வந்துட்டு இப்போ கரெக்டாக முடிச்சிருக்காங்க. இந்த வருஷம், அதாவது 2025 இந்த வருஷத்தில் வந்துட்டு இந்த படத்துக்கான ரிலீஸ் கண்டிப்பாக நடக்கும். இதை வந்துட்டு ஆல்ரெடி கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. பட் எப்போ எந்த மாதம் ரிலீஸ் ஆகும்னு வந்துட்டு எனக்கு கரெக்டாக தெரியல. மிச்சம் உள்ள 30% அந்த சீன் எல்லாமே வந்துட்டு தாய்லாந்து வச்சு தான் எடுக்க போகிறாங்களாம். இது எப்போ அப்படின்னா ஜனவரி 13 அப்போத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு வந்துட்டு ஒரு நியூஸ் கிளம்பி இருக்குது. ஆனால் இது உண்மையாக பொய்யா அப்படின்னு தெரில. அண்ட் மோஸ்ட்டாக வந்துட்டு இது உண்மையாக தான் இருக்கும். அண்ட் இப்போ வரைக்குமே வந்துட்டு இந்த படம் எப்படி சொல்ல, ஒரு கண்டிப்பாக இந்த படம் வந்துட்டு 1000 crore அடிக்கிறதுக்கான ஒரு வைப் இந்த படத்துக்கிட்ட இருக்குது. ஓகேவா, எல்லாருமே வந்துட்டு இந்த படத்துக்கு மேலே ஒரு பெரிய நம்பிக்கையை கொட்டி வச்சுருக்காங்க. அப்போ எடுத்தது அப்படின்னா ஃபஸ்ட்டு கேட்டோனில் வந்துட்டு முதல்ல ஒரு படம் 1000 கோடி அடிச்சிருக்கு அப்படின்னு தரமாக கெத்தாக சொல்லலாம். அதுக்கப்புறமா தலை அஜித் சாரோட விடாமுயற்சி, அப்போ இதுக்கு வந்துட்டு ஒரு டீசர் ஒன்று விட்டுருந்தாங்க, தாறுமாறாக இருந்துச்சு. அண்ட் இது வந்துட்டு தரமான, அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு பாட்டு கூட விட்டுருந்தாங்க, தரமாக இருந்துச்சு. பட் இந்த பாட்டம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ வரையும் அதாவது பொங்கல் ரிலீஸ் ஆகும்னு சொல்லி கடைசியில் வந்துட்டு அதை தட்டி கழிச்சிட்டாங்க. பொங்கலுக்கு இந்த படம் வராது அப்படின்னு ஒரு சில டெக்னிக்கல் இஷ்யூ அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு எப்போ ரிலீஸ் ஆகும் அந்த கன்ஃபார்ம் வந்துட்டு பண்ணல. இவங்க ஆல்ரெடி பொங்கலுக்கு வராது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா குட் பேட் அக்லியாவது வந்துட்டு பொங்கலுக்கு அவங்க ஏதாவது பண்ணி ரிலீஸ் பண்ண ட்ரை பண்ணி இருந்திருப்பாங்க. இப்போ ஒரே பொங்கலுக்கு வந்துட்டு அஜித் படம் ரெண்டுமே இல்லைன்னு ஆயிடுச்சு. அப்பா அந்த படத்தை கொஞ்சம் சீக்கிரம் விடுங்கப்பா. அண்ட் அதுக்கப்புறமா வந்துட்டு தளபதி 69 அவரோட கடைசி படம் அப்படின்னு வந்துட்டு இப்போ வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணி அதில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இது கடைசி படமா இல்லை வந்துட்டு இதுக்கப்புறம் படம் வருமா அப்படிங்கிறது வந்துட்டு யாருக்குமே கரெக்டாக ஸ்டடியாக சொல்ல முடியாது. பட் இது லாஸ்ட் படம் அப்படின்னு இப்போ வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த மோஸ்ட் வெயிட்டிங் மூவி. அண்ட் சூர்யாவோட ரெட்ரோ, கமல்ஹாசன் சாரோட தக் லைஃப், அண்ட் மறுபடியும் அஜித் சாரோட குட் பேட் அக்லி. ஓகேவா, இந்த 3 படமே தரமான படம். அண்ட் நான் வந்துட்டு இதில் ரொம்ப வெயிட் பண்ணுறது ரெட்ரோக்கு. ஓகேவா, ஏன்னா ரெட்ரோ வந்துட்டு ஆஃப்டர் லாங் டிகேட் நம்ம சூர்யா சார் வந்துட்டு ஒரு தரமான கம்பேக் கொடுக்க போகிறதா எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ பார்ப்போம். ஏன்னா கார்த்திக் சுப்ராஜ் சார் மேலே வந்துட்டு எல்லாருக்குமே ஒரு தரமான நம்பிக்கை இருக்குது. அதை வந்துட்டு குறைக்க மாட்டாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். ஓகேவா, அண்ட் தக் லைஃப் இது வந்துட்டு ஒரு குட்டி கிளிம்ஸ் மாதிரி ஒன்று விட்டுருந்தாங்க, விண்வெளி நாயகன் அப்படின்னு போட்டு, அதுவும் தரமாக. ஸோ ஃபேன் பாய்ஸ் லோடிங் அது கொடுத்துருக்காங்க. எப்பா முதல்ல நீங்கள் வந்துட்டு சீக்கிரமாக அதை விடாமுயற்சி படத்தை விடுங்கப்பா. அண்ட் நீங்கள் இதில் வந்துட்டு இந்த லிஸ்ட்டில் எந்த படத்துக்கு நீங்கள் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் ஓகேப்பா, ஓகே, ஒரு தரமான ஒரு செய்தி ஒன்று நடந்திருக்கு. என்ன அப்படின்னா நம்ம தளபதி 69 இந்த படத்துக்கு வந்துட்டு பாட்டு போட போகிறது, அதாவது மியூசிக் டைரக்டர் யார் அப்படின்னா வந்துட்டு அனிருத். உங்கள் எல்லாருக்குமே வந்துட்டு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க யாருங்கப்பா இருக்க முடியுங்க. அந்த படத்தில் உள்ள பாட்டோட ஃபர்ஸ்ட் சிங்கிள், ஓகே, ஃபர்ஸ்ட் சிங்கிளோட டைட்டில் ரிவீல் ஆயிருக்கு. என்ன அப்படின்னா தளபதி கச்சேரி. ஓகேவா, ஆல்ரெடி நிறைய பேர் ஒன் லாஸ்ட் டான்ஸ்னு வந்துட்டு படத்துக்கு டைட்டில் கீழே அது வருமா அப்படின்னு பேசிட்டு இருக்கீங்க. ஆனால் அது மாதிரி இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் சிங்கிள் டைட்டில் என்ன அப்படின்னா வந்துட்டு தளபதி கச்சேரி. ஓகேவா, நீங்கள் இந்த டைட்டிலை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு வந்துட்டு கமெண்ட் மென்ஷன் பண்ணுங்க. சூர்யா சாரோட 45வது படம், அதாவது சூர்யா 45 இந்த படத்துக்கான டேரக்டர் ஆல்ரெடி கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதாவது ஆர்ஜே பாலாஜி தான் சூர்யா 45 இந்த படத்தை வந்து டேரக்ட் பண்ண போகிறதா ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்துட்டு அந்த படத்துக்கான பூஜையெல்லாம் போட்டு ஷூட்டிங் கூட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா, ஸோ இப்போ அந்த படத்துலேருந்து ஒரு குட்டி அப்டேட் இது அப்படி தான். ஓகே, இது வந்துட்டு ஒரு இன்ஃபோ கூட நீங்கள் எடுத்துக்கலாம். எப்படின்னா வந்துட்டு இந்த படத்துக்கான டைட்டில் ரிவீல் ஆகிருக்கு. என்ன அப்படின்னா பேட்டைக்காரன். ஓகேவா, ஸோ பேட்டைக்காரனுக்கு வந்துட்டு ஒரு பெரிய ஒரு மாசான சம்பவமே இருக்குது. ஸோ இந்த படத்தில் வந்துட்டு பேட்டைக்காரன் பேரை வச்சுட்டு படத்தை மாசாக காட்டியிருப்பா ஆர்ஜே பாலாஜி. மேலே நம்பிக்கை வச்சுட்டு என் தலைவன் வந்திருக்கான். அண்ட் சூர்யா 45 அதாவது பேட்டைக்காரன் இந்த படத்தில் வந்துட்டு ஆர்ஜே பாலாஜி டேரக்டராக தான் சம்பவம் பண்ணுவார்னு எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருந்தோம். பட் இந்த படத்தில் நம்ம ஆர்ஜே பாலாஜியும் கூட நடிக்கிறாரு. என்ன ரோல் அப்படின்னா, அதாவது ஒரு ஆன்டகனிஸ்ட்டாக இந்த படத்தில் ஒரு ரோல் ப்ளே பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. பட் இப்போ வரைக்கும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இது ரூம்னு சொல்லிட்டுருக்காங்க. பட் இட்ஸ் நவ் அஃபிஷியலி கன்ஃபார்ம்ட் கைஸ். பாலாஜி கொஞ்சம் பார்த்து பண்ணுப்பா. வரிசையாக எல்லா படத்துக்கும் வந்துட்டு டைட்டில் ரிவீல் கரெக்டாக நடக்குது. இப்போ கடைசியாக வந்துட்டு பேட்டைக்காரன் நம்ம சூர்யா சாரோட படம். அண்ட் அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம சிவகார்த்திகேயன் நடிக்கிறார்ல, அதாவது எஸ்கேப் 25 அவரோட 25வது படம். இதை வந்து டேரக்ட் பண்ணுறது யார் அப்படின்னா சுதா கோங்காரகம் மேடம். ஓகேவா, இப்போ இந்த படத்துக்கான டைட்டிலுமே வந்துட்டு ரிவீல் ஆகிருக்கு. ஓகேவா, ஸோ புறநானூறு
புறநானூறுன்னு ரொம்ப நாள் சொல்லிட்டுருக்காங்க. பட் இதுதான் வந்து டைட்டிலான்னு தெரியல. பட் 1965 புறநானூறு அப்படின்னு தான் வரும் அப்படின்னு வந்துட்டு எனக்கு தோணுது. பட் திஸ் இஸ் த டைட்டில் ஆஃப் த மூவி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1965 மட்டும் வருமா இல்லை புறநானூறு சேர்ந்து வருமா அப்படின்னு வந்துட்டு எனக்கு தெரியல. ஓகேவா, அந்த அளவுக்கு வந்துட்டு நல்லா ஈஸியாக கண்டுபிடிக்கிற அளவுக்கு எனக்கு திறமை கிடையாது. ஸோ எனிவேஸ் 1965 புறநானூறு எத்தனை பேர் இந்த படத்தை வெயிட் பண்ணுறீங்க? அதுக்கப்புறமா நம்ம விஷால் சார் நடித்த மதகஜ ராஜா இந்த படம் வந்துட்டு ஆக்சுவலாக இப்போ கரண்டாக ரிலீஸ் ஆக போகுது. கிட்டத்தட்ட 12 வருஷம் ஆயிடுச்சு இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது சொல்லி. ஸோ இப்போ வந்துட்டு எல்லா இஷ்யூவும் முடிஞ்சு இப்போ இந்த படம் வந்துட்டு தேட்டருக்குலாம் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அண்ட் ஸ்க்ரீனில் தெரியுறாங்கல்ல, இவங்க எல்லாம் பழைய விண்டேஜ் காலிவுட் ஆக்டர்ஸ். முந்தி வந்துட்டு இவங்க தான் காலிவுட்டில் வந்துட்டு ஒரு பெரிய கையாக இருந்தாங்க. ஸோ காலிவுடே ஒரு காலத்தில் கலக்கிட்டு இருந்தவங்க இவங்க. இப்போ ரீசெண்டாக தான் இவங்கெல்லாம் தவறிட்டாங்க. பட் இதான் அவங்க வந்து நீங்கள் எல்லோரும் இவங்களை வந்துட்டு கடைசியாக ஸ்க்ரீனில் பார்க்க போகிற லாஸ்ட் படம் இதுவாக தான் இருக்கும். ஸோ எத்தனை பேர் இந்த படத்தை பார்க்க போகிறீங்க? ஆஸ்கார் 2025 இதுக்கான லைனப்ஸ் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 2025 வந்துட்டு ஆஸ்கார் அதுக்கான படம் செலெக்ஷன் இப்போ வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக தீவிரமாக போயிட்டுருக்கு. அதில் வந்துட்டு என்னென்ன படம் எல்லாம் வந்துட்டு இப்போதைக்கு எலிஜிபிள் லிஸ்ட், அதாவது எலிஜிபிள் நாமினி லிஸ்ட்டில் வந்துட்டு யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறத வந்துட்டு ஒரு லிஸ்ட்டாக அவங்க கொடுத்துருக்காங்க. பட் நான் வந்துட்டு இதில் ஒரு சம்பவத்தை எதிர்பார்க்கவே இல்லை. இந்த படத்தில் வந்துட்டு அந்த லிஸ்ட்டில் வந்துட்டு ஃபஸ்ட் இடத்துல அதாவது கங்குவா இருக்குது. புரியுதா? ஆக்சுவலாக அந்த படம் வந்துட்டு நல்லா தாங்க இருந்துச்சு. பட் ஏன் அதை வந்துட்டு இந்த அளவுக்கு ஒரு அடி கொடுத்து மட்டமான படம்னு சொல்லி எல்லாரும் அடித்தாங்கன்னு தெரியல. பட் என் பார்வையில் வந்துட்டு அந்த படம் தரமான ஒரு படமாக தான் இருந்துச்சு. அண்ட் ரெண்டாவது வந்துட்டு ஆடுஜீவிதம். அண்ட் மூணாவது கேர்ள்ஸ் வில் பி கேர்ள்ஸ். ஓகே, ஸோ இந்த 3 படமும் இப்போ எலிஜிபிள் நாமினி லிஸ்ட்டில் வந்துட்டு இந்த 3 படமும் இப்போ பேர் வாங்கியிருக்காங்க. பார்ப்போம் இந்த படம் அவார்டு வாங்குதுன்னு. அதுக்கப்புறம் ஏப்ரல் 10 2025 ஏப்ரல் 10 ஓகேவா, இந்த வருஷத்தில் இந்த மாதம் ஏப்ரல் மாதம் என்னென்ன படம்லாம் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற லைனப்பை வந்துட்டு இப்போ அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஓகேவா, ஸோ என்னென்ன படம்லாம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னா வந்துட்டு இது ராஜசா பிரபாஸோடது அண்ட் குட் பேட் அக்லி அஜித் குமாரோடது. குட் பேட் அக்லி பாருங்கள், தமிழ் புத்தாண்டு தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. ரொம்பவே ஒரு பெரிய கேப் இருக்குது. ஆக்சுவலாக விடாமுயற்சி படம் அதுக்கு முன்னே வந்துடும், கண்டிப்பாக வந்துடும். அண்ட் அதுக்கப்புறம் குட் பேட் அக்லிக்கு அடுத்து என்ன இருக்குது அப்படின்னா இட்லி கடை தனுஷோடது. ஸோ இந்த 3 படமே வந்துட்டு ஏப்ரல் மாதம் நீங்கள் பார்த்துடலாம். பட் என்னென்னா ஏப்ரல் மாதம் எங்கே இருக்குது, எவ்வளோ நாளையாக இந்த படத்துக்கெல்லாம் வெயிட் பண்ண முடியும். அண்ட் பிரபாஸ் த ராஜசாப் அப்படிங்கிற ஒரு படம் வந்து நான் இப்போ தான் கேள்விப்படுறேன். பார்ப்போங்க, அதுக்கு யார் டேரக்டர்னு தெரில. எல்லாம் இருந்தால் சரி. அண்ட் குட் பேட் அக்லி நீ வந்துட்டு ஏப்ரல் மாதமாவது வருவியா இல்லை விடாமுயற்சி படம் தள்ளி போன மாதிரி நீ மறுபடியும் தள்ளி போவியா தெரியல எனக்கு. ஓகேவா, ஸோ இந்த 3 படமும் தமிழ் புத்தாண்டுக்கு வந்துச்சு அப்படின்னா தரமாக இருக்கும். இந்த 3 படத்தில் எந்த படத்துக்கு நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு வந்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் SK 23 ஓகேவா, இந்த படத்தை பற்றி ஒரு குட்டி அப்டேட் கிடச்சிருக்கு. இது வந்துட்டு ஒரு பக்காவான கமர்ஷியல் ஆக்ஷன் என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இது வந்துட்டு ஒரு வித்தியாசமான ஒரு டிஃப்ரெண்ட்டான சோனில் இருக்கும். அண்ட் 90% ஆஃப் இந்த படத்தோட ஷூட்டிங் வந்துட்டு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 7-8 நாள் தான் ஷூட்டிங் இருக்கும் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதில் வந்துட்டு சல்மான் கான்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. எனக்கு வந்துட்டு சத்தியமாக அந்த ஐடியாவே இல்லை, என்ன சல்மான் கான்லாம் அந்த படத்துக்குள்ளே வந்திருக்காரா அப்படின்னு. ஸோ அவர் வந்துட்டு ஒரு சில டப்பிங் போர்ஷன்ஸ்லாம் வந்துட்டு அவரை வச்சு இன்க்ளூட் பண்ண போகிறதா இப்போ சொல்லிட்டுருக்காங்க. பார்ப்போம். அண்ட் ஏஆர் முருகதாஸ் சார் வந்துட்டு இப்போ வேறு ஒரு சில ஒர்க்ஸில் வந்துட்டு இருக்கிறதுனால டைட்டில் வந்துட்டு இன்னும் அவங்களால ஒர்க் பண்ண முடியல டைட்டில். ஓகேவா, ஸோ அவர் வந்து பேக் டு ஃபார்ம் வந்து உடனே வந்துட்டு ஃபர்ஸ்ட் லுக் ஐடியாஸ் அண்ட் டைட்டில் என்ன வைக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு டிசிஷன் எடுப்பாங்களாம். அவங்க கிட்ட வந்துட்டு இது ஒரு 3 ஐடியா இருக்கான் என்ன டைட்டில் வைக்கலாம் அப்படின்னு. ஸோ சிவகார்த்திகேயன் சார் ஆல்சோ வெரி ஈகர் டு நோ வாட்ஸ் த டைட்டில் இஸ். நீங்கள் இந்த படத்துக்குள்ள வெயிட் பண்ணீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணிச்சுக்கோங்க. ப்ரோ எல்லாமே ஓகே ப்ரோ, எல்லாம் ஓகே. இப்போ என்னென்னா SK 23 சொன்னாங்க ஓகேவா, அதை வந்துட்டு ஏஆர் முருகதாஸ் டைரக்ட் பண்ணுறாரு. அண்ட் SK 24 எங்கங்க, அதுக்கு முன்னே இப்போ SK 25 அதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. எனக்கு வந்துட்டு இதான் புரியல. ஓகேவா, ஏன்னா அமரன் தேடினேன், ஆனால் அந்த இடத்துல வந்துட்டு இந்த இது கொடுத்துருந்தாங்க, அயலான் படத்துக்கு போஸ்ட்லாம் போட்டு அது அயலான் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. எனக்கு முதல்ல அந்த ஆர்டரே தெரில. உங்களுக்கு தெரிஞ்ச அப்படின்னா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேவா, ஸோ SK 25 மோஸ்ட் ப்ராபபிளாக என்னவா இருக்கணும், நான் வந்துட்டு புறநானூறு படத்தை தான் அவங்க வந்துட்டு மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஓகேவா, ஏன்னா இதில் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஜெயம் ரவி சார் இந்த படத்தில் வந்துட்டு ஒரு ஆண்டகனிஸ்ட் ரோல் அது வந்துட்டு ப்ளே பண்ணியிருக்காரு போல. நான் வந்துட்டு இது வரைக்கும் அப்படி பார்த்ததே இல்லைப்பா. இது வந்துட்டு நான் காலேஜ் டேஸில் இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் டைம் நான் வந்துட்டு இந்த மாதிரிப்பட்ட சமூகம்லாம் பார்க்குறேன். அண்ட் குவாய்ட் திஸ் இஸ் வெரி டஃப் ஃபிலிம் அந்த மாதிரி வந்துட்டு சிவகார்த்திகேயன் சார் மென்ஷன் பண்ணியிருக்காரு. பார்ப்போம். அதுக்கப்புறம் அப்படி டோலிவுட் மாலிவுட் அப்படின்னு ஹாலிவுட் சைட்லாம் போனோம் அப்படின்னா மலையாளத்தில் பிரேமலு படம் அதில் நடித்து மாஸ் காட்டியிருந்தார்ல இந்த நஸ்லன் அப்படின்னு ஒருத்தர். ஸோ இவரோட படம் தான் ஓகேவா, ஐ எம் காதல் அப்படிங்கிற ஒரு படம். இது வந்துட்டு கேரளாவில் இருக்க ஒரு OTT பிளாட்ஃபார்ம் மனோரமா மேக்ஸ். ஓகேவா, ஸோ நல்லா இருங்க பேர் மனோரமானா காலிவுட்டில் வந்துட்டு ஒரு ஆக்டர்னு நினைக்கிறேன், அவங்களோட பேர் தான் அது. ஸோ மனோரமா மேக்ஸ் அப்படிங்கிற ஒரு OTT பிளாட்ஃபார்மில் ஜனவரி 14 இந்த ஐ எம் காதலன் அப்படிங்கிற வந்துட்டு இந்த படம் ஸ்ட்ரீம் ஆக போகுது. ஸோ எத்தனை பேர் பார்ப்பீங்க அப்படின்னு வந்துட்டு கமெண்ட் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் ஆசிஃப் அலி ஓகேவா, அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவரோட படம் அடுத்த படம் வந்துட்டு என்ன டைட்டில் வச்சுருக்காங்க அப்படின்னா மிரேஜ் அப்படின்னு டைட்டில் வச்சுருக்காங்க. ஸோ டேரக்டர் யார், அதாவது இந்த ஃபிலிம் யார் பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு ஜீத்து ஜோசப், அவர் தான் இந்த படத்தோட டேரக்டர். ஸோ இந்த படத்தை எத்தனை பேர் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு வந்துட்டு
கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ஸ்குவிட் கேம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதுக்கு வந்துட்டு ஒரு பெரிய ஃபேன் பேஸ் பட்டாளமே இருக்குது. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச மேட்டர் தான். ஸோ சீசன் 1 எல்லாரும் வந்துட்டு பார்த்துருப்பீங்க. அண்ட் இப்போ தான் ரீசெண்டாக வந்துட்டு நெட்ஃப்ளிக்ஸில் சீசன் 2 விட்டுருந்தாங்க. ஒரே ஸ்டேஜில் 7 எபிசோடையும் பக்காவாக விட்டுருந்தாங்க. ஸோ 7 எபிசோடையுமே நான் பார்த்துட்டேன். பட் இப்போ ஒரு தரமான சம்பவம் நடந்திருக்கு. என்னென்னா வந்துட்டு ஒரு செகண்ட் 2 செகண்ட் தான். என்னென்னா கேமராமேன் வந்துட்டு அந்த ஸ்க்ரீனில் தெரிவாங்க, ஓகேவா? அதை வந்துட்டு அந்த எடிட்டர், ஸோ கேமராமேன் மேலே எந்த மிஸ்டேக்கும் கிடையாது. ஸோ எடிட்டர்கிட்ட தான் கடைசி ஃபுட்டேஜ் போகும். அவர் தான் வந்துட்டு அந்த ஃபுட்டேஜில் ஏதாவது கேமராமேன் யாராவது தெரிஞ்சாங்க அப்படின்னா அதை வந்துட்டு எரேஸ் பண்ணி எடுக்க வேண்டியதெல்லாம் எடிட்டரோட வேலை தான். ஸோ அப்படி ஒரு மிஸ் பண்ண ஒரு பெரிய சம்பவம் தான் எபிசோட் 7 22வது நிமிஷம் 39வது செகண்டில் கேமராமேன் லைட்டாக ஸ்க்ரீனில் அப்பியர் ஆகியிருக்காரு. ஸோ சம்படி இஸ் கோனா லூஸ் த ஜாப். எடிட்டர் பார்த்து பண்ணிக்கலாம்ல. எத்தனை பேர் இதை நோட் பண்ணிங்க அப்படிங்கிறது கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணிங்க. அண்ட் ஃபைனலாக இது வந்துட்டு அப்டேட் கிடையாது. இது வந்துட்டு ஒரு வருத்தமான செய்தி தான். என்ன அப்படின்னா டாம் ஹாலண்ட் அண்ட் ஜெண்டயா இவங்க 2 பேருக்குமே வந்துட்டு இப்போ அஃபிஷியலாக என்கேஜ்மெண்ட் நடந்துருச்சு, ஓகேவா? ஸோ ஸ்பைடர்மேன் படத்தில் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. அதாவது மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் உள்ளே நடந்த அந்த MCU ஸ்பைடர்மேன், அவருக்கு வந்துட்டு ஜோடி இருந்து பாருல ஜெண்டயா, அவங்க 2 பேருக்குமே வந்துட்டு இப்போ அஃபிஷியலாகவே என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ எஸ், திஸ் இஸ் வெரி சேட் ஃபார் நாட் ஒன்லி மீ. ஸோ நிறைய பேருக்கு நல்ல விஷயம் தாங்க. 2 பேரும் ரியல் லைஃப்பில் சேர்ந்துட்டாங்களே, உங்களும் 2 பேரும் புரிஞ்சுட்டாங்க. ஸோ ரியல் லைஃப்பில் இனி 2 பேரும் ஒன்று சேர போகிறாங்க. ஏதோ ஒன்று. ஸோ ஸ்பைடர்மேன் 4க்கான அப்டேட்டு கூடுறா. ஸோ இன்றைக்கான அப்டேட் அவ்வளோதான். வந்துட்டு ஒரு வழியாக கடையை மூடுறதுக்கான டைம் இருந்தாச்சு. இனிமேல் ஏதாவது அப்டேட்ஸ் ஏதோ லீக்ஸ் ஏதாவது கிடச்சிச்சு அப்படின்னா நான் நம்ம சேனலில் போஸ்ட் போடுறேன். அது வரைக்கும் போயிட்டு வரேன்.